திமுக தொண்டர்களின் சிந்தனைக்கு. சென்னை விமான நிலையம் அருகே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு ஏக்கர் நிலத்தில் முஸ்லிம்களுக்கு ஹஜ் இல்லம் கட்ட இந்துக்களின் வரிப்பணத்தில் 40 லட்சம் ரூபாய் ஒதுக்கியுள்ளது திமுக அரசு. ஆனால் மாதந்தோறும் சுமார் 20 லட்சம் பேர் கூடும் திருவண்ணாமலையிலோ கிருத்திகை தைப்பூச திருநாளில் அறுபடை முருகன் கோயிலுக்கு வருகை தரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கோ ஒரே ஒரு தங்கும் விடுதி கூட திமுக அரசு கட்டித்தரவில்லையே. ஏன்? முஸ்லிம்களின் ரம்ஜான் நோன்புக்காக இந்த ஆண்டு மட்டும் 8700 மெட்ரிக் டன் 87 லட்சம் கிலோ அரிசியை வாரி வழங்கி உள்ளது திமுக அரசு. ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்துக்கள் நடத்தும் பண்டிகைகளான மாரியம்மன் திருவிழாவிற்கு கூழ் ஊற்றவோ விநாயகர் சதுர்த்திக்கு அரிசியோ வழங்குவதில்லையே. ஏன்? மசூதி சர்ச்சுகளை சீரமைக்க மக்களின் வரி பணத்தில் பல 100 கோடி ரூபாய் ஆண்டுதோறும் ஒதுக்கீடு செய்கிறது திமுக அரசு. ஆனால் பக்தர்கள் மூலம் காணிக்கையாக பல 1000 கோடி ரூபாய் கோயில்களுக்கு வருமானம் வந்தும் ஆயிரக்கணக்கான கோயில்கள் பராமரிப்பின்றி பாழடைந்து கிடக்கிறதே. ஏன்? தமிழ்நாடு முழுவதும் முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை கட்ட ஏராளமான நிலங்களை தாராளமாக வாரி வழங்கி வருகிறது திமுக அரசு. ஆனால் பாரம்பரியமாக உள்ள இந்துக்களின் சுடுகாட்டை அரசு ஆக்கிரமித்து வேறு பல திட்டங்களுக்கு பயன்படுத்திக்